டெக் பிளான் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு ஃபயர்வொர்க்ஸ் நம்ம ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணி எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட சேர்ந்து பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கான அப்டேட்ஸ் கொண்டு கிடச்சிரும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர்வொர்க்ஸை ஃபோட்டோஷாப் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி டெவலப் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஃபோட்டோஷாப் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு ஃபைல் நியூ கொடுத்து ஒரு டெம்ப்ளேட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நான் 500 நான் பிக்சல் ரேஷியோ கொடுத்துருக்கேன். இப்போ நான் க்ரியேட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் நம்ம பேக்ரவுண்ட் ஃபில் பண்ணணும். அதுக்கு நம்ம பக்கெட் டூல் யூஸ் பண்ணி தான் ஃபில் பண்ண முடியும். நானும் பக்கெட் டூல் விசிபிளாக இருக்காது. கிரேடியன்ட் டூலில் ரைட் கிளிக் பண்ணோம்னா பக்கெட் டூல் ஆப்ஷன் இருக்கும். நம்ம செலக்ட் பண்ணி அந்த டூலை செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன கலர் ஃபில் பண்ணணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். பக்கெட் டூல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர் பேஸ்ட் ஆயிரும். நீங்கள் லைட் கலர் யூஸ் பண்ணுறதுக்கு ஃபயர்வொர்க்ஸ் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு கலர் ஃபயர்வொர்க் என்ன கலரில் வேணும்னு நம்ம செலக்ட் பண்ணணும். நான் ரெட் கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். இது நம்ம சிங்கிள் லேயரில் பண்ண முடியாது. நம்ம புதுசாக ஒரு லேயர் க்ரியேட் பண்ணி ஆகணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா லேயரில் நியூ கொடுத்து ஒரு புது லேயர் க்ரியேட் பண்ணிக்கணும். அந்த லேயருக்கு நேம் நான் ஃபயர்வொர்க்ஸ்னு கொடுக்குறேன். ஓகே அப்படி செலக்ட் பண்ணி ஒரு லேயர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு லேயர் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ லைட் ப்ரஷ் டூல் தான் யூஸ் பண்ணணும். அதை திக் ப்ரஷ் டூலில் யூஸ் பண்ணால் டிசால்வ் ஆகாது. அது ரேஷியோ 250 நான் கொடுத்துக்கிறேன். செலக்ட் பண்ணி ரெட் கலர் ப்ரெஷ் பண்ணிட்டேன். இப்போ உங்கள் ரைட் சைடில் லேயர் பேன் ஒன்று இருக்கும். அதில் உங்களுக்கு லேயர்ஸான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கும். இப்போ நான் டிசால்வ் கொடுத்துட்றேன். டிசால்வ் கொடுத்தீங்கன்னா ஸ்கேட்டர் ஆன மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிரும். சேம் லேயரில் நம்ம க்ரியேட் பண்ண முடியாது. அதுக்கு நான் அந்த லேயரை மெர்ஜ் டவுன் பண்ணி பேக்ரவுண்ட் லேயரோட அட்டாச் பண்ண போகிறேன். ரைட் கிளிக் பண்ணி மெர்ஜ் டவுன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் லேயரோட அட்டாச் ஆயிரும். நெக்ஸ்ட் ஸ்கேட்டர் ஆன ஏரியாவை நான் மார்க்கெட் டூல் யூஸ் பண்ணி நான் செலக்ட் பண்ண போகிறேன். அதை ரைட் கிளிக் பண்ணி எலிப்டிக்கல் மார்க்கெட் டூல் இருக்கும். அதை நான் செலக்ட் பண்ணி எலிப்டிக்கல் மார்க்கெட் டூல் நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ நான் ஸ்கேட்டர் ஆன ஏரியாவை நான் செலக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஃபில்டரில் பிளர் ரேடியல் பிளர் செலக்ட் பண்ணால் ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் ஜூம் கொடுத்துட்டு நான் 18 கொடுக்குறேன். நான் 75 to 85 கொடுக்கலாம். நான் 79 வேல்யூ கொடுத்து ஓகே கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர்வொர்க் க்ரியேட் ஆகிடுச்சு. இதே நம்ம டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லாம் பண்ணலாம். டெக் பிளான்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. இந்த வீடியோ பற்றின கமெண்ட் செக்ஷன் மறக்காமல் சொல்லிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டெக் பிளான்ட்.